ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா கவர்மெண்ட் ஸ்கீம், அரசாங்க நலத்திட்டங்கள். தமிழ்நாடு அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு நலத்திட்டத்தின் தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களை தேடி மருத்துவம் நலத்திட்டத்தின தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மக்களை தேடி மருத்துவம்ங்கிற பேர்லேயே இந்த திட்டத்தினுடைய நோக்கம் அடங்கியிருக்குன்னா, மக்களை தேடி சென்று மருத்துவ ஆய்வை மேற்கொண்டு மருந்து பொருட்களை வழங்கும் திட்டமே மக்களை தேடி மருத்துவம். இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா, ஆகஸ்ட் 5, 2021 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் 258 கோடி ரூபா மதிப்பில் கிருஷ்ணகிரி மற்றும் 7 மாவட்டங்களில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சுகாதாரத்துறை அமைச்சர் முன்னிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சமணப்பள்ளி கிராமத்தில் முதலில் தொடங்கப்பட்டது. 50 வயதிற்கு மேற்பட்டவர்களும் உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டிருக்காங்கள்ல, அவங்கள ஆய்வு செஞ்சு தொற்றற்ற நோய், அதாவது தொற்றற்ற நோய்னா மற்றவர்களுக்கு பரவாத இருக்கக்கூடிய நோய்களான சர்க்கரை நோய், நீரிழிவு நோய் மற்றும் சிறுநீரக கோளாறு நோய்களை முன்கூட்டியே ஆய்வு செஞ்சு அவர்களுடைய இறப்பை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு நலத்திட்டம் தான் மக்களை தேடி மருத்துவம். ஸோ தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தின் மூலயமா உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்ட 50 வயதிற்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலருக்கும் சோதனை மேற்கொண்டு அவர்களோட நோயை கண்டறிந்து அந்த நோய்க்கான சிகிச்சையை வீடு தேடி சென்று அளிப்பதே இந்த மக்களை தேடி மருத்துவத்துடைய பிரதான நோக்கம். மக்களை தேடி மருத்துவம் சேவை தொடங்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் 1264 பெண் சுகாதார பணியாளர்கள் மற்றும் 50 பிசியோதெரபிஸ்டுகள் மற்றும் 50 செவிலியர்கள் இந்த மக்களை தேடி மருத்துவ ஆரம்ப காலகட்டத்தில் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வருங்கால கட்டங்களில் 25,000 கூடுதல் சுகாதார பணியாளர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டு மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் மூலியமாக மக்களுக்கு மருத்துவ சேவை எளிதில் கிடைக்க ஒரு வழிவகை செய்யப்பட்டிருக்கு. மேலும் இந்த மக்களை தேடி மருத்துவம் சேவையில் வயது முதிர்ச்சியின் காரணமாக வீட்டிலேயே முடங்கி மருத்துவ பரிசோதனை செய்ய இயலாதவங்களுக்கு இந்த சேவையின் மூலயமா மருத்துவ பரிசோதனை செய்து நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம் மற்றும் சிறுநீரக கோளாறு ஆரம்ப காலகட்டத்திலேயே கண்டறிந்து இந்நோயினை மேலும் பரவாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த மக்களை தேடி மருத்துவம் சேவை துணை புரியுது. மேலும் தமிழ்நாடு சுகாதாரத்துறையினால் கூறப்படுவது மக்கள் அனைவருக்கும் மருத்துவ வசதி சென்றடைய வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் நோக்கம். மருத்துவமனை செல்ல இயலாத மக்களுக்கு அவர்களின் வீட்டிற்கே சென்று நோய் கண்டறிந்து மருத்துவ உதவிகள் வழங்கப்படும்.